எங்கே வந்திருக்கிறோம்? என்னங்க இன்னும் கடற்கரையிலே தாங்கறோம். இந்த டயலாக் சொல்றதே இல்லப்பா. இல்ல எப்படி நீ 7 ஆகும் 7 ஆகும் ஆயிப்போகுது. ஆமா என்ன 14 என்ன நம்ம தலைவர் நம்மை மதித்து அன்று வேப்ப மரத்தூர்ல வந்து பாத்துட்டு நமக்கு இங்க ஆதரவு தந்திருக்கிறார். சரிங்க 8 மணி 10 மணி கூட ஆடிட்டு போலாம். நான் பார்த்தா போதும். இருக்குறாங்க சாமி பால் கறக்கணும் பைப்ல தண்ணி வருது நான் பிடிக்க போகணும்னு 6 மணிக்கு போவாதீங்க. அப்படி எல்லா ரூட்லயும் மாடு தான் போய் கண்டுபிடி அவுத்துட்டு வந்து ஊட்டிட்டு இருக்கணும். தண்ணி வந்து ஆபரேட்டர் சொல்லுங்க 10 மணிக்கு மாலை போட சொல்லி. ஆனா நீங்க யாரும் போக கூடாதாமா. சரி விடு சாமி நண்பா. இப்பொழுது கோராம்பதேசம் பொன்னுராஜன் மாளிகை வந்திருக்கிறோம். என் மனைவியால் குடியிருக்கும் வீடு இது. நான் அழைத்ததாக என் மனைவி ஆகிய பொன்னுருவியாரிடம் சென்று உன் கணவன் கர்ணன் மகாராஜன் வந்திருக்கிறார் என்று என் மனைவி அழைத்து வைப்போம். முன்னாடி ஒரு வந்திருக்கிறார் கர்ண மகாராஜன் சொல்றார். பாயமுடனே தாதிமார்களா பிடித்த முந்தாடி சிறிய முழம் போட்டு கிழித்து விட்டேன். அப்போதே அன்றே கணவர் இல்லை மனைவில்லை என்று ஆகிவிட்டது. இப்ப எங்கிருந்து வந்தாராம் கணவர்? அதனால வந்தால் என்ன வந்த வழியை விட்டு வராத வழியில் போக சொல். இப்ப கட்டினா இப்படி 7 வழியா வந்தா இப்படி எடப்பாடி போய் சுத்திட்டு போக சொல்றேன். அட கடவுளே இது 20 மைலுக்கு மேல சுத்திட்டு போடுமே. பரவாயில்ல தலைவர் 1000 ரூபாய் டீச்சர் அடிச்சு சொல்லலாம். அம்மா பாய்ங்க ஏமா அவர்தான் என்னுடைய கணவர் வந்திருக்கிறார்னு சொல்றீல்ல. ஆமா ஆவினில் பால் கறந்து அதுதனில் முகம் பார்த்தால் தெரியுமாடி தாதிமார்களா? தெரியாதுமா. கலந்து ஒரு பாலை தீ மூட்டி ஓரிரு தங்க வைத்து மருதனம் பார்த்தால் தெரியுமா? தெரியாதம்மா. தெரியாதல்லவா? தெரியாது. அதை மத்திட்டு கடைந்து அதில் வரும் எண்ணெய் எடுத்து தீ மூட்டி ஒரு வெங்கல பாத்திரத்தில் போட்டால் எப்படி கண்ணாடி போல் தெரிகிறதோ அது போன்ற ஒரு குளம் அதாவது ஜாதி வரலாற்றை எடுத்துரைக்காவிட்டால் அண்டமே இடிந்து மண்டை மீது விழுந்தாலும் குளம் அறியாமல் கூடி வாழ மாட்டேன்னு போய் சொல்லடி. ஒருத்தர் சொல்லுமா அடி குந்தி வயிற்றிலே நான் முத்தி பிறந்த வண்டி அப்படி நான் குந்தி வைத்தே முந்தி பிறந்தவன். என் தாயோ குந்தி தேவி, என் தந்தையோ சூரியன்டி. சூரியனுக்கும் குந்திக்கும் மகன் நான். தேர்வட்டி பிள்ளை என்று தெரியாமல் பேச வேண்டாம். தேர்வட்டி பிள்ளை அல்ல, தேர் விஜயனுக்கு அண்ணன். ஆச்சாரியார் மகன் என்று அறியாமல் பேச வேண்டாம். நான் அர்ஜுனனுக்கு அண்ணன். அப்படி என்றால் உன் தாயார் சின்ன சிறு வயது சிறிய பருவம், கொஞ்சம் சிறிய வயது குழந்தை பருவம், துருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டிலே சாதம் உண்ணுவது வேலை. அப்ப குந்தி போஜன் வீட்டு மாளிகையை தேடி வருகிறார். வரும்பொழுது குந்தி போஜனா உன் வீட்டிலே சாதம் உண்ண வேண்டும், அதற்கு முன் எனக்கு பணிவிடைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்க ஆகட்டும் சாமி என்று குந்தி போஜனன் உரைக்க என்ன செய்வது? ஆண்மகனை பெற்றிருந்தால் அறிவுண்டு நினைவுண்டு. நான் செய்வது ஒரு பெண் பிள்ளையை நான் பெற்றெடுத்தது, நான் எப்படி பணிவிடைகளை செய்வது அப்படி என்று மனவாடி அமர்ந்திருந்தார். அப்ப குந்தி தேவி தந்தையை தேடி வருகிறார். 5 சிறு வயது அறியாத குழந்தை பருவத்தில். அப்பா ஆண்மகனை பெற்றிருந்தால் உங்களுக்கு நான் பணியாற்றுவேன் அல்லவா? பெண் பிள்ளையை பெற்றுவிட்டோம் என்று கவலை எடுத்திருக்கிறீர்களா? என்னால் முடிந்த நான் பணிவிடைகளை செய்கிறேன் என்று தூர்வாசலுக்கு 3 கன்னி புத்திலிருந்து 3 படி மண் எடுத்து அடுப்பு கூட்டி 5 விரலால் அரிசரித்து 10 விரலால் சாதத்தை பரிமாறினார். பல பெண்கள் சேர்ந்து செய்யும் வேலையை ஒரே பெண்ணாய் செய்திருக்கிறார். சின்ன சிறு வயதிலே எவ்வளவு ஒரு திறமையா, புத்திசாலியா, அறிவு கூர்மையா அப்படி என்று வருங்காலத்தில் உனக்கு பயன்படும் என்று அவள் காதிலே 5 மந்திர உபதேசங்களை ஓதுகிறாள் தூர்வாசர். அப்படி ஓதிவிட்டு ஆசி கொடுத்து விட்டு அடுத்த வீடு போகிறார். அப்படி போகும்பொழுது சில காலம் சென்ற பின் இரவு நேரத்தில்
இரவை ஒளியாக்கும் சந்திர பகவான் வானிலே தெரிகிறார். தன் உப்பரிக்கு மாளிகையிலே சிகை எனும் கூந்தலை கோதி கொண்டிருக்கிறார். யாரு? குந்தி தேவி. உலகிலே இரவை ஒளியாக்கக்கூடிய இந்த சந்திரனே இவ்வளவு அழகா இருந்தால் பகலுக்கு ஒளி தரக்கூடிய சூரியன் எவ்வளவு அழகா இருப்பா? அப்படி என்று விடியற் காலையிலே கங்கை நதி செல்கிறார் குளிப்பதற்காக. அப்ப அந்த 5 மந்திர உபதேசம் தந்தாரே தூர்வாசர், அதிலே சூரிய தேவனை நினைத்து ஒன்றை எடுத்து ஓதுகிறார். அப்படி ஒரு பொழுது சூரிய தேவன் பிராமண வடிவம் எடுத்து குந்தி தேவி இடத்தில் வருகிறார். அம்மா குந்தி தேவி, மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர் கொடுத்த மந்திரத்தை 5 ஒன்றை எடுத்து ஓதிவிட்டாய். அந்த மந்திரம் என்னை கட்டிழுத்து வந்து விட்டது உன்னிடத்தில். இப்ப நான் உன்னை கட்டி சேர வேண்டும். சேராவிட்டால் அந்த மந்திரத்தினால் ஒரு மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர் கொடுத்த சாபத்தினால் நான் பயனடைவேன். என்னை சாபம் கொடுத்து விடுவா. உன்னை சேரணும், என்ன செய்வது அப்படின்னு கேட்க, சாமி நான் இருப்பது 5 வயது, என்னை எப்படி சேர முடியும் அப்படி என்று குந்தி தேவி சூரிய தேவனிடத்தில் சொல்ல, சூரியன் 16 நிறைந்த பருவ பெண்ணாக்குகிறார். யாரு? குந்தி தேவி. உடனே கட்டி சேருகிறார். சேர்ந்த உடனே தெய்வ பெண்ட ராத்தாங்காது என்று 3.25 நாளிகைக்குள் குந்தி வைத்திலே அழகான 1000 கதிர்கள் வீசக்கூடிய ஆதவன் அம்சம் உறிந்தி தகதகதவன தங்கத்தகட்டிலே பொத்திட்டு போல் பொன்னிறவேணியோட புண்ணிய சிரிப்புடன் கர்ணன் குழந்தையாய் பிறந்தேன். குழந்தை பிறந்த வருகிறனவே குந்தி தேவி 5 வயது மேனி. ஆனால் சாமி நான் இருந்தது 5 வயது குழந்தையாக. என் கையிலே எனக்கு ஒரு குழந்தை. இந்த குழந்தை எடுத்து சென்றாலே நாட்டு மக்கள் என்னை ஏற்பார்களா? சரி, எனக்கு வேண்டாம், குழந்தையை நீ வைத்துக்கொள் அப்படி என்று சூரிய தேவனை கொடுக்க, நான் எடுத்து சென்றால் தேவர்கள் என்ன ஏற்பார்களா? நான் உலகத்திற்கு ஒளி தரக்கூடிய தெய்வமாச்சே. சரி, எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம், இந்த குழந்தையை தங்க பேலை செய்து தருகிறேன். பேலை என்றால் என்ன? சொல்லுங்க சாமி. பெட்டி. பெட்டி, தங்க பெட்டி செய்து தருகிறேன். அந்த குழந்தையை தங்க பெட்டிக்கு வைத்து ஓடும் இந்த கங்கை நதியில் விட்டுவிடு அப்படி என்று சூரிய தேவன் சொல்ல, தன் உடலோடு ஒட்டிருந்த நாகாசுர பட்டாடையை கிழித்து தங்க பெட்டிக்கு அடியில் வைத்து அதன் மீது இந்த கர்ணனை வைத்து ஓடும் தண்ணீரை விட்டாலடி என் தாய் தண்ணீர் விட்டாள். ஆகவே என் தாய் குந்தி தேவி, என் தந்தையோ சூரியன். சூரியன் அப்படி என்றால் உன் தாயார் குந்தி தேவி, தந்தையார் சூரிய தேவன். ஐயோ சாமி, கண்ணே பொன்னுருவி, பின்புத்தி பின்புத்தி என்பது சான்றோர் வாக்கு. ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன். அறியாத புத்தியால் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். இந்த அடியாளை மன்னித்து அருளுங்கள் சுவாமி. மன்னா, தங்களுடன் சேர்ந்து வாழ்கின்ற காலத்தில் நான் தங்களுடன் சேர்ந்து வாழவில்லை. நான் செய்த தவறை மன்னித்து என்னுடன் சேர்ந்து வாழ வந்திருக்கிறீர்கள். வாருங்கள், அரண்மனைக்கு செல்லலாம். நில். சேர்ந்து வாழவா இங்க வந்து உன்னை தேடி எதற்கு வந்தேன் தெரியுமா? எதற்காக? அடி பெண்ணே உன்னை அழைத்த மர்மத்தை கொண்டேன் ஓடி. தேவி, 17 நாளச்சண்ட பார்த்திபன் கணை ஜெயிக்க அருணனும் உதய முன்னான அமர்களும் செல்ல வேண்டும். விதிபன தன்னவல்ல வேந்தனும் அறிய மாட்டான். மதிமுகம் உடைய பெண்ணே மகிழ்ச்சியுடன் வெளியூடு நான் போரில் போய் வருகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இதயத்திலே ஈட்டி பாய்வது போல் இருக்கிறது சுவாமி. மன்னா, தங்களை மாலையிட்ட நாள் முதலாம் மன்னவர் வார்த்தைக்கு நான்
மறுவார்த்தை சொன்னதில்லை. இன்று நம்மளுடைய நலன் கருதி ஒரு சில வார்த்தைகள் சொல்ற செவி கூர்ந்து கேளுங்க சுவாமி. ஏது வார்த்தை? தேவி பொன்னுருவி மன்னா, கோடி கொடங்கையில கொட்டு மேல முன்ன வர, மாலை மறி கையில மாதா வீட்டு சீர் வர, ஆந்தை அளவை கண்டேன் ஆகாத கனவு கண்டிருக்கின்றேன். என் கூந்தல் அவிழ்ந்து விளைவு கண்டேன், கொண்டையில் உள்ள பூவெல்லாம் கருக கண்டேன். நம்முடைய பட்டத்து வெள்ளையானை பாரிலே சாய்ந்து விளைவு கண்டேன். சுவாமி, வெள்ளையாடியை கட்டி உடுத்திய பின் நம்முடைய நாட்டின் வெளியாக செல்ல கண்டேன். போருக்கு நீங்கள் போக வேண்டாம் சுவாமி. அன்று முந்தானி மீது என் கரம் பட்டதனால் முளம் போட்டு கிழித்திருந்து வந்தாயே, அப்ப போவாதடி என்று எத்தனை முறை கெஞ்சினேன். அப்ப நீ நின்னியா? என்னை விட்டு பிரிந்து வந்து விட்டு என்னடி போவாதே போவாதே என்று பிரித்துக் கொண்டிருக்கிறார். உண்டவனை மதியாப்பை குடித்தவன் அதுவா? 1000 முறை அழிக்க முடியாத என் வார்த்தையை ஒளித்தொழித்த போதிலும் போருக்கு போகாமல் இருக்க மாட்டேன். எதிரிகளை வென்றே தீருவேன், சண்டைக்கு சென்றே தீருவேன். போய் வா மன்னா என்று சொல். அப்படியா? தாங்கள் போறது யாரிடத்தில் என்று தங்களுக்கு தெரியுதான சுவாமி? உண்மைதான். யாரிடத்தில்? என் எதிரிகளுடன். எதிரிகளா? அவர்கள் எப்படி தங்களுக்கு எதிரிகளாக முடியும்? என் பகைவர்களுடன். மன்னா, என்ன? அதாவது குந்தி அம்மாவிற்கு நீங்கள் மகன் என்றால் பாண்டவர்கள் குந்தி அம்மாவிற்கு மகன்கள் தான். பாண்டவரிடம் போரிட செல்வேன் என்று உனக்கு தெரிந்து விட்டதோ? உண்மைதான். உண்மைதான். பாண்டவர்கள் என் தம்பிமார்கள். தம்பிமார்கள். நான் அண்ணன். அப்படியா? தம்பிமாருடன் சேர்ந்தால் தரணிவே அழலாம், ஐவருடன் சேர்ந்தால் அகிலத்தை ஆளலாம். சண்டையோ சமர்ப்போரோ வேண்டாம் சாமி, அனைவரும் சுகமாக சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம் சுவாமி. அம்மா சொல்றது பார்த்தா ஒரு வகையில் நல்லதாக இருக்குது. நீ மூடு. அன்னைக்கு முந்தானி மீது என் கரம் பட்டதனால் முளம் போட்டு கிழித்திருந்தாலே நம்ம எங்கு போறது? ஆமா, தப்பு தான். கிரிக்கெட் விளையாட கூடாது. என்ன அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கலாம். சரி, இப்ப வந்து கூப்பிட்டா நான் வந்துருவனா? உங்க ஜம்மா கிட்ட பாருங்க, நான் வரல. தேவி, மன்னா, இதையே தான் என் பெற்ற தாயும் என்னிடத்தில் உரைத்தார். மகனே, பாண்டவரோடு சேர்ந்து இந்த பாருலகில் வாழ்ந்திடலாம், தம்பிமார்களோடு சேர்ந்து இந்த தரணியில் வாழ்ந்திடலாம், உன் அண்ணன் தம்பிகளோடு சேர்ந்து இந்த அகிலத்திலே வாழ்ந்திடலாம். வாடா மகனே என்று அழைத்தால் போய்விடுவேனா? உருவாக்கியவர் என் தாய், ஊட்டி வளர்த்தது துரியோதனவாதிகள், உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் என் தாய், ஆளாக்கியதெல்லாம் கவர்வர்கள். என் உடம்பிலே ஓடும் ஒவ்வொரு துளி ரத்தமும் கவர்வுரை ரத்தம். பாண்டவர் பக்கம் சேர்ந்தால் நான் 6 பேர், துரியனோடு சேர்ந்தால் 100 பேர். 6லியும் சாவு, 100லியும் சாவு. மரணத்தை கண்டு ஒருபோதும் அஞ்ச மாட்டேன். செஞ்சொத்து காம்பிற்கு சேராதவன் சேர்ந்து புறப்படுகிறேன் புயலை போல, கொண்டு வரை வென்று வருகிறேன். சண்டையோ சமர்ப்போரோ வேண்டாம் சாமி, சுகமாக சேர்ந்து வாழ்ந்திருக்கிறான். நானா நான் சொல்வார்த்தை கேளுங்க சுவாமி. சேலையை கிழித்து போட்டு போனியே, இங்க வந்து அப்ப எங்கடி போச்சு இந்த புத்தி உனக்கு? மன்னா, அதாவது நான் 1000 முறை எடுத்துழைத்தாலும் தாங்கள் கேட்க போவதில்லை. என்னை மாலையிட்ட நாள் முதல் அந்த பாவி சண்டாளி கையால ஒரு பிடி சாதம் கூட நீங்க சாப்பிட்டதில்லை. போருக்கு போறேன்னு சொல்றீங்க, என்னுடைய கையால ஒரு பிடி சாதத்தை சாப்பிட்டுட்டு பிறகு செல்லுங்க சுவாமி. நன்றாக மனைவியோடு சேர்ந்து வாழலாம் என்று எண்ணிய காலத்தில் எல்லாம் ஒரு பிடி சாதம் எனக்கு சமைத்து போடல. இப்ப சண்டைக்கு போறேன்னு சொல்லும் போது சாதம் சமைத்து போடுறேன், சாப்பிட்டு போங்க சாமி என்று சொல்ற. சாதம் சாப்பிடுவதற்கு எனக்கு எதடி நேரம்? அங்கே பார், குருச்சேத்திர பீடத்தில் இந்த கர்ணன் வரவில்லை என்று என் எதிரிகளின் படை எனக்காக காத்திருக்கிறது. ரஜகத துரகபதவாதிகள் 4 வகை சேனைகளுடன் 6 கேயுர கடக கங்கணங்கள் பூண்டு புயலை போல, சீறு சிங்கத்தை போல், சினங்கொண்ட வேங்கையை போல், கற்றிருந்த காளையை போல், காற்றாற்று வெள்ளம் போல், பறக்கும் பறந்தை போல், பாயும் புலியை போல் சென்று 8 நொடிக்குள் பாண்டவரின் கொட்டத்தை அடக்கி நான் வெற்றி வீரனாய் வருகிறேன். அப்படியா? உண்மைதான். என்னுடைய கரங்களால் ஒரு டம்ளர் பால் அருந்து விட்டு செல்லுங்கள், மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். சரி, கொண்டு வா. அருந்துங்கள். இந்த பாலை நான் அருந்த வேண்டும். உண்மைதான். அடியாரப்படி பாலிலதான் கால்படி ரத்தமடி, ரத்தமாட வீசுதடி.
சுவாமி அரைப்படி பாலில் கால்படி ரத்தமாய் தெரிகிறது. சரி பாலிருந்து வேலையில் ரத்த வாடை வீசுகிறது. ஜெயப்பெரி ஓசையின் செவியிலே கேட்கிறது. அந்த காண்டீபம் பானம் என்னை கர்ணா என்று அழைப்பது போல இருக்கிறது. அந்த பார்த்தீபம் பானம் இந்த பாலில் தெரிகிறது. நான் எப்படி பால் இருந்த முடியும்? மன்னா என்னுடைய கரங்களால் பால் அருந்தவில்லை. மீண்டும் தங்களிடம் ஒரே ஒரு வார்த்தை. ஏது வார்த்தை? மன்னா தேவி, சண்டையில நீங்கள் மடிந்தால் ஆண்டவனோடு அனுகிரகத்தால ஒருபோதும் அப்படி எதுவும் ஏற்படக்கூடாது. சண்டையில நீங்கள் மடிந்தால் இந்த தையலார் நான் என்ன செய்வேன்? போர்க்களத்தில் நீங்கள் மடிந்தால் இந்த பொன்னுருவை நான் என்ன செய்வேன்? என்னுடைய மகன் விஸ்வகேதுவை அழைத்துக் கொண்டு நான் எங்க போவேன்? எப்படி சுவாமி நான் பிழைப்பேன்? கண்ணேடி மாட்டே கர்ணன் ரணகளத்திலே மாண்டு மடிந்து விட்டால், மாண்டு மடிந்து விட்டால் உன்னை தேடி மாலை வரும் முன், செத்து மடிந்து விட்டால் சீறு வரும் பின். அப்படி சீறு வர கண்டா கணவன் கர்ண மகாராஜன் மடிந்து விட்டான் என்று நீ அறிந்து கொள். ஆனால் மாண்டு மடிந்து விட்டால் மங்கையால் நான் எங்கே செல்வேன்? செத்து மடிந்து விட்டால் நான் தேவியால் என்ன செய்வேன்? போர்க்களத்திலே நீ மடித்தால் பொன்னுருவி நான் எங்கே செல்வேன்? மகன் விஸ்வகேதை அழைத்து யாரிடம் சேர்ந்து நான் எப்படி பிழைப்பேன்? நீ எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? கண்ணேடிய தம்பி மாறி போட்டவர்கள் இலையை பாண்டவரோடு சேர்ந்து விடு. ஒருவேளை 17ஆம் நாள் யுத்தத்தில் உன் கணவனாகிய கர்ண மகாராஜன் வீர மரணம் அடைந்தான். நான் மாண்டு மடிந்த பின் மகன் விஸ்வகேதை அழைத்து நீ பாண்டவர் பக்கம் என் தம்பிமார்களோடு போய் சேர்ந்து விடு. உன்னை தாய் என்று ஏற்பார் இந்த தரணியில் வாழ வைப்பார்கள். உன்னை அன்னை என்று ஏற்பார் என் தம்பிமார்கள் இந்த அகிலத்தில் உன்னை வாழ வைப்பார்கள். துரியன் பக்கம் சேர்ந்து விடாதே. மன்னா, மனதில் இவ்வளவு ஆசை வைத்துக் கொண்டு அவரிடம் போர் புரித்தான் செல்லுங்களா? இப்பவும் ஒன்றும் கெட்டு போவதில்லை. மன்னா சுவாமி, தம்பிமாருடன் சேர்ந்தால் தரணியவே ஆளலாம், இவரோடு சேர்ந்தால் அகிலத்தையே ஆளலாம். சுகமாக சேர்ந்து கூடி வாழ்ந்திருக்கலாம். சண்டையோ சமர்ப்போரோ நமக்கு எதுவும் வேண்டாம் சாமி. எனக்கு மட்டும் வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லை அடி.
என் தம்பிகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை என் மனதில் ஏகப்பட்டது இருக்கிறது. என்னுடம்பிலே ஓடும் ஒவ்வொரு துளி ரத்தமும் கவர்வருடைய ரத்தம். செஞ்சொத்து கடந்து இருக்க சேராத சென்றேன். பாலுண்ட வீட்டுக்கு பாதை நினைக்க மாட்டேன், சோறுண்ட வீட்டுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன், ஒன்றுக வீட்டுக்கு நான் ரெண்டு நினைக்க மாட்டேன். என் உடம்பிலே கடைசி துளி ரத்தம் இருக்கும் வரை நான் கவர்வ பக்கம் நின்று போரிடுவேன். உண்மைதான் மன்னா. அதாவது உரிச்சத்தின பீடபூமியில் மலப்பருவதம் போல் கணக்கும் பிணக்கூட்டங்கள் மன்னா, ஆறு போல் ஓடும் ரத்த வெள்ளங்கள். இதில் இவர்தான் என்னுடைய மன்னவர் கர்ண மகாராஜன் என்று நான் எப்படி சுவாமி அறிந்து கொள்வேன்? ஆறு போல் ஓடும் ரத்த வெள்ளம், மலை போல் குமிந்து கிடக்கும் பிணக்கூட்டம். இத்தனையும் தாண்டி இன்னார் தான் என் கணவன், நான் எப்படி உன்னை கண்டு கொள்வேன்? நிச்சயமாக. பார்த்திவன் கணையால் பட்டு சிதறிய போர்க்களத்தில் மடிந்தேன். சூரசேன ராஜன் அவன் என்றெடுத்த சொகுசான இணை பெற்ற குந்தாதேவி என்னை மயிரவித்து மாரடித்து என்னை மடி மீது போட்டலுவா. மதிகுலத்தான் கணவன் என்று அறிவாய் பெண்மையிலே. அடிக்கொடி கொடங்கையிலோ கொண்டு போக சுவாமி. வரும் விதி வந்தா வந்தேதான் தீருமா, படி விதி வந்தா பட்டுத்தான் ஆகணுமா? வெற்றியும் தோல்வியும் எனக்கு அழகு. சண்டையில் வெற்றி பெறுவேனோ மாள்வேனோ தெரியாது. போர் செய்து வெற்றி நாள் இன்று நாளில் புகழுடன் வருவேனோ தெரியாது. வீரமுள்ள அர்ஜுனன் கணையால் பட்டு சிதறிய போர்க்களத்திலே மடிந்து விட்டால் சூரசேன ராஜன் அவன் எடுத்த சொகுசான என வெற்ற குந்தி தேவி. கண்ணே, என் மூத்த மகனே, குந்தி வயிற்றிலே முந்தி பிறந்தவனே, கர்ணா மாண்டி மடிந்து விட்டாயா? அதுபோல் ஓடும் ரத்த வெள்ளங்களை தாண்டி மலை போல் குமிந்து கிடக்கும் பிணக்கூட்டங்களை தாண்டி குறிச்சத்திர வீடுகளுக்கே ஓடி வந்து என்னை மயிரவித்து மாரடித்து என்னை மடி மீது போட்டு அழுவேன் என்று சத்தியம் செய்திருக்கிறாள். அப்ப நீ மதிகுலத்தான் தன் கணவன் என்று அறிந்து கொள். போய் வரட்டுமா? 1000 முறை நான் எடுத்துரைத்தாலும் தாங்கள் கேட்க போவதில்லை. நிச்சயமாக. அதனால சரி போ. மன்னா, நாவு தவறி வந்து விட்டது. இந்த அடியாளி மணி தரலுங்கள் சுவாமி. போ என்ற ஒத்த வார்த்தையினுடைய நாவு தவறி வந்து விட்டது. அப்படியா? உண்மைதான். ஆகட்டும். வீட்டு ஆயுதங்களை எடுத்து தரட்டுங்களா? இப்ப வருத்தப்பட்டு என்னடி பிரயோஜனம்? முந்தானி மீது என் கரம் பட்டதனால் முளம் போட்டு கிழித்தெறிந்து விட்டு வந்தாயே, அப்ப நீ அழுந்திருக்கணும். அதுக்கு விடு. போருக்கு போக வேண்டாம், நாதா சைனங்கள் ஏற்படுகிறது. என் எதிரிகளின் படை எனக்காக காத்திருக்கும். போய் வா மன்னா என்று விடை கொடு. நிச்சயமாக. சீக்கிரம் போய் நோடலாம். நம்முடைய நாட்டின் எல்லை வரை தங்களிடம் ரதத்தில் வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன்.
அன்று முந்தானி மீது கரம் பட்டதனால் முளம் போட்டு கிழித்திருத்து வந்தவன் என்னடி கையை பிடிச்சிட்டு பேசுற? எப்படி பெத்தவளும் தங்கப்பேலையும் தண்ணீர் வீசிறிந்து போய்விட்டார். கட்டியவளும் முந்தானி மீது கரம் பட்டதனால் முளம் போட்டு கிழித்திருந்து வந்து விட்டார். இதற்கெல்லாம் அஞ்சியா நான் போர்களும் போகாமல் இருப்பேன். என் நண்பனாகிய துரியோதனன் உரைத்திருக்கிறார். எனக்கு சரியான தேர் ஓட்டி தேர்ப்பாகன் ஜல்லியனை அனுப்புகிறேன் என்று. ஜல்லியன் வரட்டும், புறவிய ரதத்தில் பூட்டி புறப்படுவோம் போர்க்களத்திற்கு.